ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ரெசிபி சக்கரை பொங்கல் தான் செய்ய போகிறோம். நம்ம இன்றைக்கி வீட்லேயே குக்கரில் ரொம்ப ஈஸியாக டக்குன்னு இந்த சக்கரை பொங்கல் செஞ்சிடலாம். சூப்பராக இருக்கிறதோட டேஸ்ட்டு. இப்போ வாங்க ரொம்ப ஈஸியாக இந்த ஸ்வீட் பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆள் கொடுத்துக்கோங்க. என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பை வறுத்துக்கலாம். நான் வெறும் வானலில் ஒரு 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் ஃப்ளேமை லோவில் வச்சு வறுத்துக்கிறேன். இப்போது இது நல்லா வறுபட்டுருச்சு. இதை எடுத்து வச்சுக்கிறேன். இப்போது இந்த பவுலில் இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கேன். புது பச்சரிசியை எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லா குழஞ்சி வேகும். ஃபஸ்ட்டு ஒரு டைம் தண்ணி ஊற்றி அரிசியை கழுவி எடுத்துக்கிறேன். இதில் நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல அந்த பாசிப்பருப்பையும் ஒரு டைம் தண்ணியில் அலசிட்டு இதில் சேர்த்துக்கிறேன். இதில் தண்ணி ஊற்றி ஒரு 20 நிமிஷம் இதை ஊற வச்சுக்கலாம். நீங்கள் ஊற வைக்காமல் அப்படியே கூட டைரெக்டாக குக்கரில் சேர்த்து வேக வச்சுக்கலாம். 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஊற வச்ச அரிசி பருப்பை குக்கரில் சேர்த்துக்கிறேன். நான் 1 கப் அரிசிக்கு 4 கப் தண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தண்ணி அளந்து ஊற்றிக்கோங்க. 1/4 கப் பாசி பருப்புக்கு 1 கப் தண்ணி, டோட்டலாக 5 கப் தண்ணி சேர்த்து இதை வேக வச்சுக்கலாம். இப்போது குக்கர் லிட் க்ளோஸ் பண்ணி விசில் போட்டுக்கலாம். நான் 3 விசில் ஹை ஃப்ளேமில் 2 விசில் சிம்மில் வச்சு எடுத்துக்கிறேன். அப்போ தான் பருப்பும் அரிசியும் நல்லா குழஞ்சி வேகும். விசில் வரட்டும், அதுக்குள்ளே நம்ம வெல்லம் கரைச்சிக்கலாம். நான் 1 கப் அரிசிக்கு 1/4 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பு வேறு 1/4 கப் போட்டோம்ல, இந்த ஸ்வீட்டே கரெக்டாக இருக்கும். நீங்கள் இன்னும் நல்லா ஸ்வீட்டாக சாப்பிடுவீங்கன்னா ஒரு 1/4 கப் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இப்போ அதில் 1 கப் தண்ணி சேர்த்து இந்த வெல்லத்தை நல்லா கரைச்சிக்கலாம். இந்த வெல்லம் கொஞ்சம் ஒயிட்டாக இருக்கிறதுனால பொங்கல் நல்லா டார்க் கலர்லாம் வராது. நீங்கள் வெல்லம் செலக்ட் பண்ணும்போது நல்லா டார்க் ப்ரௌன் கலராக இருக்கிற வெல்லமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா பொங்கல் நல்லா கலராக இருக்கும். இப்போது இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் ஃப்ளேமை லோவில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. பாகு ரொம்ப தண்ணியாட்டம் இருக்கக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாக வர வரைக்கும் கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ இதை எடுத்து வச்சுட்டு பொங்கலுக்கு கொஞ்சமாக நெய்யில் முந்திரி திராட்சை தாளிச்சிக்கலாம். நான் 1 டீஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இதில் 10 முந்திரி பருப்பு சேர்த்து இதை லைட் ப்ரௌன் கலர் ஆகிற மாதிரி வறுத்துக்கலாம். இப்போது இந்த முந்திரி பருப்பு எடுத்து வச்சுட்டு இதே நெய்யில் ஒரு 10 திராட்சை சேர்த்துக்கிறேன். திராட்சை நல்லா பொரிஞ்சு உப்பி வர மாதிரி வறுத்துக்கலாம். அதே ஹீட்லேயே அப்படியே பொரிஞ்சு வந்துடும். இதை இப்போ எடுத்து வச்சுட்டு குக்கர் ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா சாதமும் பருப்பும் சாஃப்டாக வெந்துருச்சு. ஒரு கரண்டி வச்சு லைட்டாக அந்த சாதத்தை மசிச்சு விட்டுக்கோங்க. நம்ம வெல்லம் சேர்த்ததுக்கப்புறம் அரிசியெல்லாம் தனித்தனியாக வந்த மாதிரி இருக்கும், அதனால் கொஞ்சம் இதை மசிச்சுக்கலாம். அப்போ தான் பொங்கல் நம்மளுக்கு கொஞ்சம் டைம் ஆனாலும் நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிடும்போது. பச்சரிசி புதுசாக இருந்துச்சுன்னா நல்லா மசிஞ்சு வேகும், பொங்கலுக்கு அதுதான் நல்லாயிருக்கும். அதனால் அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. அவ்வளோதான், இது மசிச்சாச்சு. இப்போ இதில் பால் சேர்த்துக்கிறேன். காய்ச்சின பால் தான் 1/2 கப் அளவு சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். பால் சேர்த்தனோன்னா பொங்கல் நல்லா சாஃப்டாக கொஞ்சம் நேரம் ஆனால் கூட ரொம்ப டைட்டாகி போயிடும்ல, அந்த மாதிரிலாம் ஆகாது. நல்லா சாஃப்டாகவே இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் இன்னும் ஒரு 1/2 கப் பால் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு பால் சேர்க்க பிடிக்கல அப்படின்னா இதுக்கு பதிலாக 1 கப் சுட வச்சு தண்ணி கூட சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்தணுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் பொங்கலோட டேஸ்ட்டு. பிடிக்கலன்னா நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம வெல்லம் சேர்த்தணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் லூஸ் ஆயிரும். இப்போது நம்ம கரைச்சி வச்சுருக்க வெல்லத்தை இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த வெல்லத்தில் கொஞ்சம் தூசியெல்லாம் இருக்குது, அதனால் நான் ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஓப்பன் பாட்டில் பொங்கல் வைக்கிறீங்கன்னா வெல்லத்தை நல்லா பொடிச்சு அப்படியே கூட சேர்த்துக்கலாம். வெல்லத்தை நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஃப்ளேமை லோவில் வச்சுக்கோங்க. லைட்டாக அது கொதிக்கட்டும், அப்போ தான் கொஞ்சம் பொங்கல் கெட்டியாகும். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ பாருங்கள் கொஞ்சம் திக்காக இருக்குது. ஃப்ளேமை ஹையில் வைக்கக்கூடாது, கீழே அடி பிடிச்சிரும். இதில் ஒரு ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் ஏலக்காய் பொடி கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இதில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். நெய் சேர்க்குறதெல்லாம் உங்கள் விருப்பம் தான், எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன். இதில் வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாம். இதனால் கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பொங்கல் கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருந்தால் தான் ஒரு 1/2 அன் ஹவர் 1 ஹவருக்கு அப்புறம் கூட பொங்கல் கொஞ்சம் இலக்கமாக இருக்கும். பொங்கல் இன்னும் ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா கெட்டியாகிடும், கேக்கு மாதிரி. இப்போது ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் பாருங்கள் இந்தளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான சக்கரை பொங்கல் சூப்பராக ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. நல்லா சுட சுட சாப்பிட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இந்த ஸ்வீட் பொங்கல் நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.